பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் கூட அப்பா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. இன்றைக்கும் இந்த வசனங்களை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும், போதித்தருளும். இந்த வசனங்களிலிருந்து என்னென்ன சத்துவங்களை எங்களுக்கு தருகிறீரோ அத்தனையும் நாங்கள் கற்றுக்கொண்டு நாமத்தின் மகிமைக்காக வாழ வழி செய்யும் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் கொர்நேலியுவை பற்றி படிக்கப் போகிறோம். ஒரு ரோமன், ரட்சிக்கப்பட்ட ஒரு ரோமன், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு ரோமன் எப்படி கர்த்தருடைய ராஜ்யம் பரவுவதற்கு காரணமாக இருந்தான், அவன் எப்படி சேரிட்டி ஒர்க்கும் பண்ணான், ரிலீஜியஸ் ஒர்க்கும் பண்ணான் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத்தரப்போகிறீர். நீர் எங்களோடு இரும், எங்களுக்கு கற்றுத்தாரும், போதித்தருளும். உடைய கரங்களில் சபையை எங்களை அர்ப்பணிக்கிறோம், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வண்டர்ஃபுல். திருச்சபையே, கர்த்தர் உங்களை கோடியை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் படிக்க போகிற தியானம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். இந்த ரோமர்கள் உலகத்தையே ஆட்சி செய்தார்கள். இந்த ரோமர்கள் எங்கே போகிறாங்களோ அந்த இடத்துலலாம் அவங்களுடைய மிலிட்ரி அவங்க வச்சுருப்பாங்க. அவங்களுடைய முழு விஷயத்தை மிலிட்ரி ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வச்சுருப்பாங்க. இந்த மிலிட்ரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஹைலி டிசிப்ளின்ட், ஆனால் அடாப்டபிள், ஊருக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. இவங்க யூரோப்பியன்ஸ், ரோம்லேருந்து வராங்க யூரோப்பியன்ஸ். இவங்க மறந்துடக்கூடாது. நம்ம ஜெருசலமில் இன்றைக்கி ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மிடில் ஈஸ்ட்டு, ஏஷியன்ஸ். அவங்களோட பவர் ஆஃப்ரிக்கா வரைக்கும் வந்துச்சு. ஸோ தேவர் ரூலிங் யூரோப், ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா. ஒன்று ஒரு துருவம். ஐரோப்பாவில் எல்லாமே வேறு, கல்ச்சர் வேறு, கலர் வேறு, எல்லாம் வேறு. ஏஷியா ஃபுல்லாக கல்ச்சர் வேறு, கலாச்சாரம் வேறு, கலர் வேறு, ஃபுட்டு வேறு, எல்லாம் வேறு. ஆஃப்ரிக்கா டோட்டலி டிஃப்ரெண்ட். எப்படி மூன்றையும் ஆட்சி செய்ய முடியும்னா பை மிலிட்ரி மைட், மிலிட்ரி பவர், ஹைலி டிசிப்ளின் ஆர்கனைசேஷன். ஒரு கைதியை ஒரு நூற்றுக்கு அதிபதி கூட்டு போகிறான், கைதி தப்பிச்சிட்டான் அப்படின்னா நூற்றுக்கு அதிபதியே சாவடிச்சிடுவாங்க. வெரி பவர்ஃபுல், தேர் வெரி ப்ரொஃபஷ்னல். அவங்களோட யூனிட் பார்த்தோம்னா லீஜியன், 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 லேகியோன்னு சொல்லுவாங்க. ஆமாம். அவங்களோட ஆர்மர்டு இன்ஃபன்ட்ரி, ஆமாம், அவங்களோட ஆர்மர்டு இன்ஃபன்ட்ரி டிவிஷன் வந்து 6000 பேர் இருப்பாங்க, சோல்ஜர்ஸ். அவங்கள வந்து ஆக்சிலரி யூனிட் சப்போர்ட் பண்ணோம். அவங்க ஃபைட் பண்ணுறவங்க, வேண்டிய பொருள்கள்லாம் கொடுக்கறது பின்னாடி தருவது. இது வந்து பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரக்சர். அதில் உள்ள ஒரு நூற்றுக்கு அதிபதி, 100 பேருக்கு ஒருத்தவன், அட் த சென்ச்சுரியன் கொர்நேலியுஸ் ரட்சிக்கப்பட்டிருக்கார். ஸோ நத்திங் கேன் பெனிட்ரேட் ரோமன் ஆர்மி. காற்று கூட எங்கள் ஆர்மியை பெனிட்ரேட் பண்ண முடியாதுரா அப்படின்னு அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்லும்போது, கிறிஸ்டியானிட்டி வுட் பெனிட்ரேட். எங்கேயுமே போக முடியாத இடம் என்று சொல்லக்கூடாத அளவுக்கு எந்த இடத்துக்கும் செல்லக்கூடிய வல்லமை என் இயேசு ராஜா அவனுடைய திருச்சபைக்கு இருக்கிறது. ஸோ இந்த மிலிட்ரி கமாண்டர், நூற்றுக்கு அதிபதி, இந்த லேகியோனை, இந்த லீஜியன் என்று சொல்கிற அந்த 6000ல் 6000 பேருக்கு ஒரு தலைவன் இருப்பார். இது 100க்கு தலைவர், 100க்கு தலைவர், கோஹாட்னு சொல்லுவாங்க, ஆக்சிலரின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய வெப்பன்ஸு, இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களோட லாஜிஸ்டிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களுடைய ஃபார்ட்டிஃபிகேஷன் எல்லாமே மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இவர்களோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு யாராலுமே கூடாது. இப்பேற்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ரோமர்களிடம் இருந்தது. இந்த ரோமில் இருக்கிற ஒரு கொர்நேலியஸ், இந்த சாப்டரே அதான். சி, லூக் இஸ் அன் கிரீக் மேன். அவர் வந்து ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு 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 மனிதன் என்று சொல்லலாம். இவரை பற்றி வேறு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இவர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய நாமத்துக்காக ஊழியம் செய்தவர். இவர் தான் லூக்கா புஸ்தகமும் எழுதியிருக்காரு, வேறு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகமும் எழுதியிருக்கார். இந்த லூக்கா பற்றி யோசிக்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதும்போது இவ்வளோ நேரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பேசிட்டு வந்த லூக்கா சர்ச்சிலேருந்து நமக்கு பில்ட் பண்ணுறார், ஜீசஸ்லேருந்து பில்ட் பண்ணுறார். 1ஆம் அதிகாரத்தில் நமக்கு அவர் ஜீசஸ் பரமேறி போனதை பற்றி சொல்லுகிறார். கரெக்டாக சொல்லிட்டார். பரமேறி போன இயேசு தன் சபையை 11 சீஷர்கள் கொடுத்துட்டு போனதா சொல்கிறார். ரைட்டா? இந்த 11 சீஷர்கள்
120 பேராக மாறினாங்கன்றத சொல்கிறார். ஓகே ரைட்டா? லூக் பற்றி படிச்சுட்டு வரோம். சொல்லிட்டாரா? 120 பேராக மாற. இந்த 120 பேரும் கூடி இருக்கும்போது ஹோலி ஸ்பிரிட் வந்ததையும் இவர் தான் சொல்கிறார். ஆமென். இவர் ஒரு யூதன் கிடையாது. ஹி இஸ் a ஜென்டைல், நான் ஜூவிஷ் பர்சன். ஆதி திருச்சபை காலத்திலே ஒரு பெரிய ஃபவுண்டிங் டாக்டரினை பெரியவங்க கையில் வாங்கி அதை ரெக்கார்ட் பண்ணி இன்றைக்கி நம்மள வரைக்கும் பலப்படுத்துகிறார் இந்த லூக்கா என்று சொல்லுகிற இந்த ஊழியர். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. ஹீ இஸ் த ஆத்தர் ஆஃப் காஸ்பல் ஆஃப் லூக், ஹீ இஸ் ஆத்தர் ஆஃப் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல், நான் ஜூவிஷ் ரைட்டர். இவர் எழுதுறது எல்லாமே ஜென்டைல் ஆடியன்ஸுக்கு எழுதுகிறார். அவர் எழுதினார்னா ஒரு லாங்குவேஜ், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய அனுபவங்கள், த வே ஹீ இஸ் ப்ரெசென்டிங். The book can pass the test in Rome. His book can pass the test in Greece. இதில் ஜீசஸை பற்றி எழுதுகிறார். வாட் இஸ் ஹிஸ் ப்ரொஃபஷன்? அவர் ஒரு டாக்டர், அவர் ஒரு இவாஞ்சலிஸ்ட்னு சொல்லலாம், ஹிஸ்டோரியன் சொல்லலாம். ஹீ இஸ் அ டிசைபிள் ஆஃப் போத். பவுலுக்கும் டிசைபிளாக இருந்திருக்காரு, பேதுருக்கும் டிசைபிளாக இருந்திருக்காரு. ஹைலி எஜுகேட்டட் இன் ப்ரிசைஸ் ஸ்டைல். ஹி வாஸ் அ குட் ஆத்தர் ஆஃப் கோய்னை கிரீக் புக்ஸ். கொய்னைய கிரேக்கு, கொய்னைய கிரீக் என்று சொல்லுகிற அதை எழுதியிருக்கார். நிறைய மெடிக்கல் டெர்மினாலஜி உள்ளது கிரீக்கில் நமக்கு வருகிறது. ஹீ டிட் அ ரிசர்ச் ஒர்க், டீடைல் ரிசர்ச் ஒர்க் வித் ஐ விட்னஸஸ். சும்மா ஒரு லேபில் உட்காந்து பண்ணல, ஐ விட்னஸ் எல்லாம் போய் பார்த்து அவர்களை பேட்டி எடுத்து, பீப்புள் ஹூ ரியலி வாக்டு வித் ஜீசஸ். லூக்கா ஜீசஸ் கூட நடக்கலை, நடந்தவங்க கூடலாம் போய் நின்று ஹி டிட் அ மெட்டிகுலஸ் ஒர்க், டயர்சம் ஒர்க். உட்காந்து எல்லா இன்டர்வியூ பண்ணி he could write this accurately in an orderly manner. இந்த புஸ்தகம் படிக்கும்போது மெய் சிலிர்த்து போதுங்க. நம்ம ராஜா கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறார். ஜீசஸ் பரமேறி போனது, ஹோலி ஸ்பிரிட் சொல்லி 120 பேர், 11 பேர் வர்றது, 12வது ஆளை சூஸ் பண்ணுறது, 120 பேரை கொடுத்தது. அப்புறம் இந்த 120 பேரும் யூதர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போனது. எருசலேம் தேவாலயத்திலே நம்ம ஆளுங்க ப்ரேயர் நடத்திருந்துக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? ஆலயத்துக்கு போகிறாங்க பேதுரும் யோவானும். அப்போ அந்த நடக்க முடியாத மனுஷனை சுகப்படுத்தினது, பிறகு இதனால் பெரிய இஷ்யூ ஆகி வந்தது, எல்லாம் அப்படியே வந்துட்டு சவுல் ரட்சிக்கப்படுறத நேற்று சாப்டரில் பார்த்தோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே கீர் ஷிஃப்ட் பண்ணி ரோமர்களை பற்றி பேச போகிறார். ஒரு யூத தேவனை, ஒரு கிரேக்கன், ஒரு ரோமன் ரட்சிக்கப்பட்டதை பற்றி எழுதுகிறான். திருச்சபையே உலகத்துக்கே ராஜா இயேசு ராஜா தான். யார்னாலும் எங்கேனாலும் எந்த மொழியிலனாலும் நம்ம தலைவரை பற்றி எழுதக்கூடிய கிருபை அந்த ராஜாவுக்கு இருக்குது. மெட்டிகுலஸ் ரிசர்ச், வெரி வண்டர்ஃபுல் ஒர்க் ஹி ஹஸ் டன். ஜீசஸோட மினிஸ்ட்ரியினுடைய எல்லாத்தையும் பற்றி எழுதியிருக்கார். ஜீசஸ் வந்து எப்படி ஏழைகளை விசாரித்தார், பெண்களை விசாரித்தார், டாக்ஸ் கலெக்டர் எப்படி ரட்சிப்புல வழிநடத்தினார், அந்த சகேயு கதை, குஷ்டரோகிகள் எப்படி சுஸ்தமாக்கினார் என்பதெல்லாம் பற்றி. வண்டர்ஃபுல் புக் விச் ஷேர்ஸ் டு அஸ் அபவுட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஏர்லி சர்ச். ஆதி திருச்சபையினுடைய முழு வரலாறை நமக்கு சொல்லியிருக்கார். மெயின் விஷயங்க, ரொம்ப எக்ஸலண்டான விஷயம். டே ஆஃப் பெண்டெகாஸ்டை பற்றி சொல்லியிருக்கார். ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் பெந்தேகோஸ்தே நாள் இருக்கிறது, அது 50வது நாள். அந்த பெந்தேகோஸ்தே நாளை மறக்காதீங்க. மோசஸ் சீனாய் மலை மேலே போய் 10 கற்பலைகள் வாங்கிட்டு வந்தார்ல, அந்த நாளும் இந்த பெந்தேகோஸ்தே நாளும் ஒன்று. பெந்தேகோஸ்தே என்ற பேரை பிரபலப்படுத்தினது இந்த எழுத்தாளர். பெண்டகோஸ்ட் இஸ் த டே when Christianity spread. In Old Testament, Pentecost is the day when the 10 commandments of God spread. Pentecost is the day when in Old Testament 3,000 people died. Pentecost is the day when 3,000 people accepted Christ. அன்னைக்கு 3,000 பேர் செத்தான், இன்றைக்கு 3,000 பேர் பிழைத்தான் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தினாலே என்று எழுதினவர் இந்த லூக்கா. இந்த லூக்கா எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பர்சன். அந்த ஆச்சரியமாக இருக்குது. லூக் படிக்கும் போதும் ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக இருக்கும், அருமையாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. அந்த ராயர்களோட பேர்லாம் போட்டு இருப்பாங்க. இன்றைக்கி கொர்நேலியுன்ற 100 அதிபதியை பற்றி போட்டிருக்காங்க. சி அப்போஸ்தலன் Paul was very fond of him. லூக்கா வராரா, ஓகே அப்படின்னு ஐயா சந்தோஷப்படுற அளவுக்கு வாழ்ந்த ஒரு மனுஷன். கொலோசியர் 4:14 சொல்லியிருப்பார், மை பில்லவட் ஃபிசிஷியன் சொல்லியிருப்பார். ஆமென். 2 தீமோத்தேயு 4:11 சொல்லியிருப்பார், என்னுடைய இம்ப்ரிஸ்மெண்ட் அப்போ இந்த லூக்கா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார். ஃபிலமோனுக்கு நிருபம் எழுதும்போது அந்த ஃபிலமோன் 1:24 என் கூட இருக்கிற என் சக ஊழியனாகிய லூக்கா என்று சொல்லியிருப்பார் திருச்சபையே. இந்த லூக்கா இன்றைக்கி கொர்நேலியு பற்றி எழுத போகிறார். அது அப்படியே படிக்கும்போது அப்படியே தோணுதுங்க. நேத்திய சாப்டரில் அவர் நம்ம பவுலை பற்றி ஸ்டார்ட் பண்ணார். தர்சு பட்டணத்தானே சவுல் எங்கே போனார்,
தமஸ்குக்கு போனார்ல, போயிட்டு கண் இதுவாகி விழுந்தார்ல, அண்ணனியா ஐயா ஜெபம் பண்ணாங்க, சவுல் சரியாயிட்டார். அப்புறம் பைபிள் கிளாஸ்லாம் சேர்ந்தார், செல் குரூப்லாம் சேர்ந்தார், உடனே ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அவர் என்ன பண்ண முடியல, அவர் அடக்க முடியாதுனால சாகடிக்கிறதுக்கே இமிக்ரேஷனில் ஆள் வச்சுட்டான், வெளியில் வரும்போதே கொல்லணும்னு. ஆனால் இவர் எந்த வழியாக வந்தார், பேக்யார்டு வழியாக, மதில் வழியாக வந்து தப்பிச்சு எருசலேமுக்கு வந்தால் எருசலேம்லையும் அடிக்க பார்த்தாங்க, அவங்க ஊருக்கு அனுப்பி விட்டாங்க. தர்சுக்கே போயிடுப்பா நீ அப்படின்போது அவர் யூதேயா, சமாரியா, கலிலேயாவெல்லாம் எழுப்புதல் உண்டாக போயிட்டார், அவர் அங்கே போயிட்டார். இதுக்கடையில் பேதுரு எழும்பி வந்து இந்த 2 அற்புதம் செய்தார் பாருங்க. அந்த ஐனேயாவையும் சுகப்படுத்தினார், அதே போல் இந்த தபித்தாலையும் சுகப்படுத்தினார்ல. படுத்திட்டு நம்ம பேதுரு வந்து ஒரு தோல் பதனிடுகிறவன் ஆகிய சீமோன் வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்கிறார். நம்ம மொழியில் சொல்லணும்னா ஹாலிடே, ஊழியக்காரங்க ஹாலிடே எடுத்தாங்களான்னு கேட்டிங்களா, அப்பா பேதுரு ஐயாலாம் ஹாலிடேவும் ப்ரேயர் தான் அவருக்கு, அவங்க ஹாலிடேவே ப்ரேயர் தான். அவர் அங்கே தங்கிட்டு இருக்கும்போது நம்ம லூக்கா கவனிங்க, ரோமர்களையும் யூதர்களையும் கிறிஸ்டியானிட்டி எப்படி கனெக்ட் பண்ணுறதை பார்க்குறேன். இன்றைக்கி உலகத்தில் எவ்ரி ஒன் கேன் கனெக்ட் த்ரூ கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவம் எந்த பாகுபாடின்றி எல்லாரையும் கனெக்ட் பண்ணும், எக்ஸலண்ட்டாக கனெக்ட் பண்ணும். இந்திய சாப்டரில் கொர்னேலியு ஒரு ரோமன் செஞ்சுரியன், 100க்கு அதிபதி. நான் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போதே அவங்கக்கிட்ட தான் வந்தேன், ரோமர்கள்கிட்ட தான் வந்தேன். டிசிப்ளின்னா டிசிப்ளின், இந்த மத விஷயம்லாம் ரோமர்களுக்கெலாம் பிடிக்காது, சாவடிச்சிருவான், பதவியை விட்டு நீக்கிடுவான். இவர் ரட்சிக்கப்படுறார். அவங்க தன்னுடைய ஒரு தர்மமும் செய்ய மாட்டாங்க, அவங்க வேலையை டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது தான். ஆனால் இந்த கொர்னேலியு தான தர்மம் செய்ய போகிறான். காஸ்பல் கேன் சேஞ்ச் அ ஸ்டிஞ்சி மேன். இந்த ஒரு கஞ்சமாக இருக்கிறவங்கள கூட மாற்றம். இந்த கொர்னேலியுவை பற்றி நம்ம போயிடலாம் செய்திக்குள்ளே. இன்றைய செய்தியை வந்து நான் 2 பகுதியாக பிரிக்க போகிறேன். ஒன்று வந்து கொர்னேலியுவின் ரட்சிப்பு, பேதுருவின் மனம் மாற்றம். என்ன பாஸ்டர், மனமாற்றம்லாம் பேதுரு ஐயாவுக்கு வருதுன்றீங்களா? இந்த போர்ஷன் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேங்க இல்லைங்க, பேதுரு வந்து நம்ம டேர்ம்ஸில் இன்றைக்கி சொல்லணுன்னா அவர் ஒரு ஜாதி வெறியர், யூத குலம் தான், யூத ஜாதி தான். வேறு யார் வீட்டிலும் தண்ணி கூட குடிக்க மாட்டார் தெரியுமா, பச்சை தண்ணி குடிக்க மாட்டார். ஆமாம், சாப்பாடு அவங்க அந்த 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 கோஷேர் ஃபுட்டு தான், வேறு எதுவும் சாப்பிட மாட்டார். அடுத்த வீட்டில் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டார். அவர் இன்றைக்கி மாறுறார். அவர் இன்றைக்கி தான் மனசை மாற்றிக்கிட்டு ஒரு ரோமன் வீட்டில் சாப்பிட போகிறார். கொர்னேலியுவின் ரட்சிப்புன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் இவர் ஞானஸ்தானம் எடுத்துட்டார் ஜலத்தில், பரிசுத்தவனுடைய வரத்தை பெற போகிறார். கொர்னேலியுவின் ரட்சிப்பு, பேதுருவின் மனமாற்றம். இது 2வது பகுதி 24-48 வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசம். மொத்த பைபிளுமே ஒன்று தான் டைரக்ட் பண்ணுது. நம்மளை கூப்பிட்டு இங்கே பாரு அப்படின்னுச்சின்னா பைபிளை நம்ம பார்ப்போம், என்ன திரும்ப சொல்லுவோம், கர்த்தரை விசுவாசி, அவரை நம்பு, அவர்தான் அவரை காட்டும். அதுதான் இன்றைக்கி 2 போர்ஷனில் படிக்க போகிறோம். இந்த கொர்னேலியு கையிலையும் கர்த்தர் பேசுகிறார். நேற்றைக்கு சவுலிடம் பேசின அந்த கர்த்தர், அனனியாவிடம் பேசின அந்த கர்த்தர், சீஷர்களிடம் பேசின கர்த்தர் இன்றைக்கு தம் தூதனை அனுப்பி கொர்னேலியுடன் பேச போகிறார். திஸ் மேன் இஸ் ஃப்ரம் சீசரியா. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக கொர்னேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். ஸோ இந்த பட்டணம் பேர், இந்த பேண்ட் பேர் இத்தாலியா பேண்ட். இத்தாலியானா நீங்கள் மறக்கக்கூடாது, அது அவங்க பேர் தானே. வேர்ல்டு ராயர்கள், த வேர்ல்டு லீடர்ஸ், த வேர்ல்டு ரூலர்ஸ், வேர் சீசர், அவங்கள சீசர்னு இங்கிலீஷ் சொல்லும், தமிழ் ராயன்னு சொல்லும். அவங்கெல்லாம் ரோம்லேருந்து தானே வந்தாங்க. அப்போ இன்றைக்கி அந்த கண்ட்ரி பேர் இட்டாலி. இந்த இட்டாலி பேர் அன்றைக்கி இருந்திருக்கு. அந்த பேண்டாக அந்த பேர் மிலிட்ரி பேண்ட். பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளம், அது எங்கே இருக்குது, சீசரியாவில் இருக்குது. செசரியா பட்டணம். அது வந்து கடற்கரை ஓரமாக இருக்கிற ஒரு பட்டணம். அப்போ தான் அவங்க மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு போகிறதுக்கு வெப்பன்ஸை கொண்டு போகிறதுக்கெலாம் அவங்களுக்கு ஏதுவாக இருக்கும். அதனால் அவங்களுடைய மிலிட்ரி பிரிகேட் அங்கே இருந்தது. அதை பேண்ட் என்று சொல்கிறார்கள். 100க்கு அதிபதி. இதனுடைய தலைவர் வந்து கொர்னேலியஸ் தி சென்ச்சுரியன். இவரோட பொசிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100க்கு அதிபதி. இஸ் அ மிலிட்ரி ஆஃபீஸர் ஸ்டேஷன்ட் இன் சிசரியாவில் இருக்கார். எதுக்குன்னா ஜூடேயாக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்தால், ஏன்னா ஜெருசலேம் அங்கே இருக்குது, நிறைய யூதர்கள் கூட பிரச்சனை வந்தால் இம்மிடியேட்டாக மிலிட்ரி மைட்டை ரோம் யூஸ் பண்ணும், சீசர் யூஸ் பண்ணுவார்.
அதுக்காக இவர் ரட்சிக்கப்பட்டார். இதான் விஷயம். திஸ் இஸ் த கிரவுண்ட் பிரேக்கிங் திங். எங்க மிலிட்ரி கமாண்டர் ரட்சிக்கப்பட்டாருங்க. கமாண்ட் பண்ண மிலிட்ரி கமாண்டர் எல்லாருக்கும் தான தர்மம் செய்யப்பட்டார், ஞானஸ்தானம் பெற போகிறாருங்க. இது ரோம் எப்படி டீல் பண்ண போகுதுன்னு எனக்கு தெரில. ரோம் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட்னு நான் சொன்னேன். எப்படி டீல் பண்ண போகுதுன்னு தெரியல. ஆனால் இவர் நல்ல கமாண்டரு, எல்லாத்தையும் டியூட்டியில் கரெக்டாக இருக்காருன்னா ரோம் அனுமதிக்க கூட அனுமதிக்கும். ரோமுக்கு வந்து மதம் மாற்றுகிற வேலை அவங்களுக்கு கிடையாது. ஆமேன். ஆமாம், கான்ஸ்டான்டின் மன்னன் வருகிற வரைக்கும் ரோம் மதம் மாற்ற வேலையை பண்ணல. கான்ஸ்டான்டின் மன்னன் வந்த பிறகு எல்லாரையும் கிறிஸ்டியானிட்டி மாற்றி விட்டார். ஸோ மிலிட்ரி கமாண்டர் இட்டாலியன் கொஹாட் இது பேர், இதனுடையது. ஹீஸ் அ காட் ஃபியரிங் மேன். எப்படி ரட்சிக்கப்பட்டார், யார் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறாங்க எப்படி தெரியல, பெரிய ஆள் ரட்சிக்கப்பட்டார். நம்ம பழைய ஏற்பாடு படிக்கும்போது நாகமான் என்று சொல்கிற ஒரு சீரிய படைத்தளபதி ஒரு சின்ன வேலைக்கார புள்ள சொல்கிறது கேட்டு ரட்சிக்கப்பட்டிருப்பான். ஸோ ஹீ ஹஸ் பிகம், ஹீஸ் அ வெரி ஜெனரஸ் மேன். திஸ் ஜெனரஸ் மேன் இஸ் சப்போர்ட்டிங் த புவர் ஜூவிஷ் பீப்புள். ஏழையாக இருக்கிற இந்த யூதர்களுக்கு ஹெல்ப் பண்ண வரான். வெரி டிவோட்டட் லைஃப் வாழறாரு. இவங்க கடவுள் பேர் வீனஸ் தேவதை, ரோமன் காடஸஸ். வீனஸ் தேவதை, சூரிய கடவுள், சன் காட், இதை வணங்குறவன் இவர் ரட்சிக்கப்பட்டிருக்கான். ஆமேன். இவர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறான். இந்த ஸ்டோரியை ஏன் லூக்கா எழுதுறாரு அப்படின்னா, சுவிசேஷம் எப்படி ரோமுக்கு போச்சுன்னு நமக்கு இப்போ வரைக்கும் புரியல. நம்ம கேட்போம், ஏங்க ஜீசஸ் எருசலேம் தானே சபை நிறுவனார், அப்புறம் என்னாச்சு? எருசலேம்ங்கிற சபையை அடித்து துரத்துனது அந்தியோகியாவுக்கு போயிடுச்சு. ஆன்டியோக்கியாவில் லட்சக்கணக்கான கூட்டம். சர்ச்சின்ற பேரே அவங்க அங்கே தான் வைக்கிறாங்க. சபை என்ற பேர், கிறிஸ்டியன்ற பேர் அங்கே வச்சுக்கிறாங்க. பிறகு எப்படிங்க ரோமுக்கு போச்சு? இத்தனை 1000 கிலோமீட்டர் தாண்டி ட்ராவல் பண்ணி யூரோப்புக்குன்றீங்களா? இதை பாருங்க, நூற்றுக்கு அதிபதி அண்ட் இன்டலெக்சுவல் கமாண்டர், நூற்றுக்கு அதிபதி, நல்ல மனுஷன், காட் ஃபியரிங் மேன். மத்திய தரைக்கடலில், மெடிட்டரேனியன் சீல, ஜூடேயோட பார்டரில், ஜூடேயா தான் மெயின் சிட்டி, அங்கே தான் எருசலேம் இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா போய் சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஹெட் குவார்ட்டர்ஸில், ரோமன் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜூடேயாவில் இருக்குது. வெளியில் இருக்கிற இந்த இடத்துல, இந்த சிசேரியாவில் இந்த மனிதன் இருக்கிறான். கவர்னர் அன்னைக்கு பொந்தியு பிலாத்து. திஸ் மேன் வாஸ் ஃப்ரம் இட்டாலியன் ரெஜிமெண்ட், அதில் வந்திருக்கிறான். இவன் ஜூ கிடையாது, புறஜாதியான், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறான். எருசலேமை சுற்றிலும் இந்த மாதிரி ஒரு 32 கொஹாட் ஸ்டேஷன் பண்ணியிருக்குமா. அப்போனா எவ்வளோ ப்ராப்ளம் ஜெருசலேமில் வரும்னு மட்டும் பார்த்துங்க. ரோமர்களுக்கு பெரிய தலைவலியாக இந்த யூதர்கள் பண்ணுற பிரச்சனை இருந்துச்சு. அவங்க ஒன்று பண்ணால் உடனே கலவரம் பண்ணுறவாங்க, கலகம் பண்ணுறாங்க. இவ்வளோ மிலிட்ரி இங்கே வைக்க வேண்டியிருந்துச்சு. ஆஃப்ரிக்காவை ரூல் பண்ணுறாங்க, ஐரோப்பாவை ரூல் பண்ணுறாங்க, அங்கெல்லாம் பெரிய ப்ராப்ளம் வரல. இங்கே மட்டும் இந்த ப்ராப்ளம். ஆனால் கர்த்தருடைய கிருபை என்னன்னா, இந்த ஜெருசலேமில் இந்த யூதர்கள் வாயிலாக தான் ரட்சிப்பின் சுவிசேஷம் வந்தது. ஹீ இஸ் அ காட் ஃபியரிங் மேன். இவங்க வணங்கின கடவுள் வந்து ஜூபிட்டர், அகஸ்டஸ், மார்ஸு, வீனஸு, அவங்க கடவுள்கள் பேர் தான் வச்சுட்டாங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், சண்டே, மண்டே, டியூஸ்டே எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் அவங்க கடவுள்கள் பேர் தான் வச்சுட்டாங்க. இவ்வளவு வணங்குகிறவன் இன்றைக்கு கர்த்தரை வணங்குகிறான், இன்றைக்கு கர்த்தரை வழிபடுகிறான். He is worshipping the Jewish God. He is worshipping the real God. He is a God-fearing Gentile. ஏற்றுக்கொள்ள கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு புறஜாதி. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த கொர்நேலியு ரட்சிக்கப்பட்டா, கொர்நேலியுக்கு போய் ஞானஸ்தானம் கொடுனா ஒரு அப்போஸ்தலர் கூட வரமாட்டாங்க. நாங்கள் புறஜாதிகள்கிட்ட போக மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் நேற்று அதிகாரத்திலே பேதுருவை பிரிச்சுன்னு வந்துக்கிறார். ஊழியம் பண்ணே அப்படியே வந்தார் பாருங்க. சீமோன்ன்ற ஒரு யூதன் வீட்டில் இருக்கிறார். அவங்க வேறு வீட்டுக்கு போக மாட்டாங்க. 2 அற்புதம் நினச்சி படுத்து தூயின்னு போகிறாரு. ஆண்டவர் அட் அ டைமில் கொர்நேலியு எழுப்ப போகிறாரு. பேதுருவை எழுப்பி ஒரு கனெக்ட் பண்ணி பேதுருவையும் திங்க் பண்ண வைக்க போகிறாரு. இயேசு என்கிற அந்த தெய்வம் யூதர்களுக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்துக்கும் என்பதை. ஸோ இன்றைக்கி அ பர்சன் வித் கமாண்ட், அ பர்சன் வித் பவர். பேதுருவை நீங்களும் போய் பேதுரு எங்கள் வீட்டுக்கு ப்ரே பண்ணனா வரமாட்டார், அவர் வந்து நம்மளை அடிச்சுட்டு போவார். பட் திஸ் இஸ் கொர்நேலியஸ். கொர்நேலியு கூப்பிட்டா பேதுரு வந்து தான் ஆகணும், ஏன்னா மிலிட்ரி மைட். பாருங்கள் என்ன நடக்குது. நம்ம கொர்நேலியு அவர் ஒரு ரோமன் சொன்னேன். 9ஆம் மணி நேரத்திலே ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கும்போது தான தர்மம்லாம் செய்கிற மனுஷன். ஏற்கனவே நம்ம அதை 10th chapter 2nd verse படித்தோம். தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவேன்னு கூப்பிட்டு, ஆண்டவரே நீ ஒரு பயந்திர, உன் ஜபங்கள் தர்மங்கள்லாம் நினைப்புட்டில் எட்டிருச்சிப்பா, நீ சூப்பர் பர்சன்னு ஒரு குட் ரிப்போர்ட் ஹெவன்லேருந்து வருது.
கண்ணை முன்னா யார் தெரிகிறாரு? கர்த்தர் தெரிகிறார். இன்னும் ரட்சிக்கப்படலை முழுமையாக, ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தனுடைய வரத்தை பெறலை. கர்த்தர் அவனை நேசிக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ யாராக இருந்தாலும் சரி, நீ எந்த ஆபத்தில் இருந்தாலும் சரி, இயேசுவே என்று கூப்பிட்டால் பரலோக கதவு உனக்காக திறக்கும். அவரை நோக்கி கூப்பிடுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். பாவியாய் இருந்தால் கண்டிப்பாக வருவார், காப்பாற்றுவார். பாவத்தில் இருந்து நம்மை காப்பாற்றும்படியாக இயேசு இந்த பூமியில் பிறந்திருக்கிறார். இந்த கொர்நேலியுவை பார்த்து சொன்னார், நீ 2 மனுஷர் அனுப்பு. அவர் கையில் உள்ள மனுஷரெல்லாம் மிலிட்ரி பீப்புள் தான். மஃப்டியில் இருந்தாலும் மிலிட்ரி பீப்புள் தான், சாப்பாடு செஞ்சாலும் மிலிட்ரி பீப்புள் தான், ப்ரொடெக்ஷன் இருந்தாலும் மிலிட்ரி பீப்புள் தான். 2 பேர் அழைப்பு. நீ இவர்களை தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனோட ஒரு வீட்டுக்கு அனுப்பு. அது கடலோரத்தில் இருக்குது. அந்த மனுஷன் ஃபேமஸ் பர்சன். ஹீ சைமன் த டேனர். பெரிய பிஸ்னஸ், தோல் பதனிடுகிற பிஸ்னஸ், லெதர் பிஸ்னஸ் பண்ணின்னு சீமோன்னு ஒரு ஆள் இருக்கான். அவனோட அட்ரஸ் கண்டுபிடிச்சி ஆள் அனுப்பு. அவன் வீட்டுக்கு அங்கே போன பிறகு பேதுருவை தேடு. எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். ஏன்னா டேனிங் பிஸ்னஸ் ரொம்ப ஃபேமஸ், அதுலேயும் இந்த சீமோன் ரொம்ப ஃபேமஸ். சொன்னதை கேட்டு 2 பேர் அனுப்பி 2 போர் செய்வர்களை, தேவ பக்தி உள்ளவர்களை. இதுலேருந்து ஒன்று புரியுது, கொர்நேலியு மட்டும் ரட்சிக்கப்படல, அவர் பெட்டாலியனில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்க. அவரோட பேண்டில், அந்த ஆர்மியில் 2 பேரை கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உங்களுக்கு தெரியும்ல, அவங்களாம் ஒரு முறை சொன்னாலே அவங்க சீஷர்ஸ், அவங்களுடைய டிசைபிள்ஸ், அவங்களுடைய மிலிட்ரி புரிஞ்சுக்கும். கோ டு திஸ் சர்டன் பிளேஸ், யோப்பா பட்டணத்துக்கு போ, கோ டு ஜோப்பா. அந்த யோப்பா பட்டணத்தில் சைமன் த டேனர் தேடுங்க. எஸ் சார். சைமன் த டேனர் வீட்டுக்கு போனதும் யாரை தேடுறீங்கன்னா, வி வாண்ட் பீட்டர்னு கேளுங்க. பீட்டர் இறங்கி வருவார். கொர்நேலியுஸ் கூப்பிட்றாருன்னு கூப்பிடுங்கண்ணா, வந்து தான் ஆகணும், போக மாட்டேன்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா பொசிஷனில் இருக்கார். அவர்கள் மறுநாளே புறப்பட்டு போய் அங்கே போகிறாங்க. போனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும், பேதுரு அங்கே பயந்துடக்கூடாதுல்ல. போலீஸ் கூப்பிட்றாங்கன்னா, அதுவும் நூற்றுக்கு அதிபதி கூப்பிட்றாருன்னா, ரோமன்ஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட மாட்டாங்க, அவங்க கூப்பிட்டாலே அடி தான். ரோமன்ஸ் ரோமன்ஸுக்கு தான் இன்வெஸ்டிகேஷன் வைப்பாங்க. அதர் ஜாதி பீப்புள் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது, அடி தான், நேரம் சாவடிச்சிடுவாங்க. அதனால் பேதுரும் பயப்படக்கூடாதே, இது என்ன தெரியலையே, அரெஸ்ட் பண்ணுறாங்களா கூப்பிட்றாங்களா தெரியக்கூடாது. அதனால் ஆண்டவர் கொர்நேலியுடன் பேசின அதே ஆண்டவர் பேதுருவிடம் பேசுகிறார். காட் இஸ் த காட் ஹூ கேன் பிரிட்ஜ் பீப்புள், ஹூ கேன் பிரிட்ஜ் கம்யூனிட்டிஸ், ஹூ கேன் பிரிட்ஜ் ஜென்டைல்ஸ், ஹூ கேன் பிரிட்ஜ் நேஷன்ஸ். ஜாதியான மக்களை கனெக்ட் பண்ணக்கூடிய திறமை படைத்தவர். இவங்க இங்கே வரும்போது பேதுரு மேல் வீட்டில் ஜெபம் பண்ண போகிறாரு. பேதுருக்கு ரொம்ப பசி, கீழே சாப்பாடு ரெடி பண்ணினுக்கிறாங்க. அவர் ஞான திருஷ்டி அடைகிறார், ப்ரே பண்ணிட்டு இருக்கார். அப்படியே ஞான திருஷ்டி அடையும் போது ஒரு காட்சி பார்க்குறார். நம்ம இப்போ அப்போஸ்தலர் 10:11 வந்திருக்கிறோம். வானம் திறந்து இருக்குதான். வானத்துலேருந்தே 4 முனைகளும் கட்டப்பட்டிருக்கிற ஒரு துப்பட்டி, இங்கிலீஷில் ஒரு வெசல்னு சொல்லப்படுது, சர்டன் வெசல், ஒரு பெரிய பாத்திரம். அது 4 முனையிலும் கட்டிட்டு மேலேருந்து இருக்கு. இப்போ நம்ம வீட்டில் சீலிங் கூரையை பிரித்து இறக்குனா அப்படி இருக்கும், துணியில் அப்படி இருக்குது, இறங்கி வருது. அதில் பார்த்தா சகல விதமான 4 கால் ஜீவன்களும் விருட்சங்களும் ஜீவன்களும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறது. எல்லாமே மிருகங்களுக்கு, பீஸ், 4-feeted பீஸ், வைல்ட் பீஸ், க்ரீப்பிங் திங்ஸ், பறவைகள். 4 கால் ஜீவன், மிருக ஜீவன், ஊரும் பிராணிகள், பறவைகள். அப்போ பவுலுக்கு, இப்போ பேதுருக்கு பசி நேரத்தில் மீன் சமைச்சு கொடுத்தா சாப்பிட்லாம், பச்சை மீன் சாப்பிட்டா காட்டினா ஒரு எண்ணம் வரும், ஐயோ டக்குன்னு நமக்கு தான் சமைக்க தெரியுமே, குக் பண்ணிடலான்னு தோணும்ல, அந்த மாதிரி ஒரு தாட்டு. பார்த்தா சாப்பிடக்கூடாத பொருளும் வேறு இருக்குது. அவங்க கோஷேர் ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க. கோஷேர் ஃபுட்டு என்னான்னு சொல்கிறேன் கேளுங்க. அந்த அனிமல் அசை போடணும், காலில் விரி குழம்பு இருக்கணும். காலில் விரி குழம்பு இருந்து அசை போடலனாலும் சாப்பிட மாட்டாங்க, அசை போட்டு விரி குழம்பு இல்லைனாலும் சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிகேஷன் அவங்களுது. இங்கே பார்த்தா எல்லாமே இருக்குது, ஆடு மாடு கழுதை என்னென்ன இருந்துச்சோ எல்லா அனிமல்ஸும் இருக்குது, எல்லா பறவையும் இருக்குது, கழுகு இருக்குது, காக்கா இருக்குது, என்னென்ன இருக்கோ எல்லாம் இருக்குது. எழுந்து அடித்து புசி, எழுந்து சாப்பிடுன்னு ஒரு சத்தம் உண்டாகுது. அப்போ அவர் சொல்கிறாரு, ரொம்ப அவர் என்ன சொல்கிறது, ரொம்ப அவங்களுடைய வேதம், அவங்களுடைய சாஸ்திரம், அவங்க ஆச்சாரம் எல்லாம் பார்க்குறவரில் அவர் சொன்னார், நோ 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 அசுத்தமானதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் ஆண்டவரே, புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்றது போல் நாங்கள் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம் ஆண்டவர் என்னும் போது இது பேசினுங்கிறது ஆண்டவர். இதை தீட்டாக எண்ணாதே, தேவன் சுத்தமாக்கினவைகளை தீட்டாக எண்ணாது. ஐ ஹாவ் மேட் இட் க்ளீன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க,
இயேசு சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய அன்க்ளீன் இருந்துச்சு. இயேசு சிலுவையில் மரித்த பிறகு அவரோட ரத்தம் எல்லா அசுத்தத்தையும் சுத்தமாக்குகிறது. இது இயேசு மரிச்சாச்சு. இனிமே இவன் தீட்டுப்பட்டவன் அவன் தீட்டுப்பட்டவன் கிடையாது. இரண்டாம் தரம் அதே சத்தம் உண்டாகுது. தேவன் பரிசுத்தப்படுத்தினதை நீ அசுத்தம் என்று சொல்லாதே. மூன்றாம் விசை அதே மாதிரி வந்து சொல்லப்பட்டு எடுத்துருச்சு. நம்ம பேதுரு தூக்க கலக்கத்தில் எழுந்து தலையை சொரிஞ்சு கொண்டிருக்கிறார். இது ஏன் ஆண்டவர் சுத்தன்றாரு அசுத்தன்றாரு என்னன்னு புரியல. இவங்க பெரிய ப்ராஃபட்ஸுக்கெல்லாம் கனவு வந்தால் அதை கனெக்ட் பண்ண பார்ப்பாங்க. என்ன சொல்ல போகிறாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது 2 பேர் வந்து நிற்கிறாங்க. சீமோன் வீட்டு வாசலில் நின்று பேதுரு இருக்கிறாரான்னு கேட்குறாங்க. பேதுரு என்ன அப்படின்னும்போது 3 பேர் வந்திருக்காங்கன்னு சீமோன் சொல்கிறான். சீமோன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. பரிசுத்தா என்ன சொல்கிறார், இறங்கி கீழே பாப்பா உன்னை தேடி வந்திருக்காங்க. கீழே போ, சந்தேகப்படாமல் போ, நான் தான் அனுப்புனேன். நீ கனவுல பார்த்தல எதுவும் தீட்டில்லைன்னு, இவனும் தீட்டில்லை, வீட்டுக்கு போ என்று சொல்லும்போது பேதுரு தன்னால் அனுப்பப்பட்டவர்களிடத்தில் வந்து நான் தான் என்று சொல்லி புறப்பட்டு போகிறார். கூட வந்திருக்கிறவங்க இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாரு. நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவராகிய கொர்நேலியு 110 உம்மை அழைத்திருக்கிறார் என்று பரிசுத்த ஆவினாலே பரிசுத்தத்தினாலே தேவ வார்த்தை கட்டளையை பெற்றார்னு சொல்லும்போது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு சாப்பாடு போட்டு யோப்பா பட்டணத்தில் உள்ள சில சகோதரரை கூட்டிக் கொண்டு செசரியா பட்டணத்துக்கு புறப்பட்டு போகிறான். அங்கே கொர்நேலியுவை காண்கிறான். 2 ஜாம்பவான்கள் இணைய போகிறாங்க. இது ஜூவிஷ் பீப்புள், ஆச்சாரமான பீப்புள். அது ரோம் ஊரெல்லாம் போயிட்டு வரவங்க. அவங்க என்னன்னா சாப்பிடுவாங்க, எதுனா பண்ணுவாங்க. இவங்களை க்ளீன்னு நினச்சிக்கிட்டா அவங்க அன்க்ளீன். க்ளீனையும் இயேசுன்றத்தை தான் க்ளீன் ஆக்கும், அன்க்ளீனையும் இயேசுன்றத்தை தான் க்ளீன் ஆக்கும். வந்துட்டாங்க. பேதுரு வருகிறார். த கிரேட் மேன், அவர் தான் இன்றைக்கி கிரேட் அப்போஸ்தலர், அவர் தான் நீ போப் வருகிறார் என்று சொல்லும்போது சீஃப் கெஸ்ட்டுக்கு உண்டான ஒரு ட்ரீட்மெண்ட் கொர்நேலியு தரப்போகிறார். எல்லா சொந்தக்காரங்களையும் வரவழைத்திருக்கிறார். எல்லோரும் எவ்வளோ பெரிய அவரோட வீட்டில் பார்ட்டி ஹால் இருந்துச்சோ, எவ்வளோ பெரிய காமன் ரூம் லிவிங் ரூம் இருந்துச்சோ நமக்கு தெரியாது. பெரிய பெரிய ரிச் மேன் வீட்டில் போனோம், பெரிய பெரிய ரூம் இருக்கும். அவங்களோட ஹால்லே 100 பேர் உட்காரலாம், அவ்வளோ பேர். பேதுரு போகிறான். கொர்நேலியு ஓடி வந்து கால்களில் விழுகிறான். தெரியுது கொர்நேலியு பேதுரு பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார், ஜீசஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். எழுந்துரும் நான் தான் மனுஷன் என்று சொல்லி உள்ளே போய் நின்று அந்நிய ஜாதியான மனிதர்கள் இருக்கிறதை பார்க்கிறான். அங்கே இருக்கிறான். தண்ணி கொடுக்குறாங்க, வாங்கி குடிக்க வேண்டும். ஜூஸ் கொடுப்பாங்க, வாங்கி குடிக்க வேண்டும். அது வரைக்கும் பேதுரு எந்த புறஜாதி வீட்டுக்கும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. சொல்கிறாரு, எதிர்த்து பேசாமல் வந்தேன், ஏனென்றால் கர்த்தர் என்னை போகும்படி சொன்னார். எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்று அசுத்தன் என்று நான் சொல்லக்கூடாது என்று சொன்னார். யூதர்களே, உலகத்தில் யாரும் தீட்டுள்ளவர்கள் அல்ல. மனிதர்களே, உலகத்தில் யாரும் தீட்டுள்ளவர்கள் அல்ல. Nobody is untouchable. All are made touchable by the blood of Jesus Christ. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தீட்டுப்பட்ட மனிதர்களையும் சுத்தமாக்குகிறது. வருகிறார். கொர்நேலியு தனக்கு நடந்த இன்ட்ரோடக்ஷனை பேதுரு கையில் சொல்கிறாரு. பேதுரு தனக்கு நடந்த இன்ட்ரோடக்ஷனை கொர்நேலியு கையில் சொல்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டாங்க, this is divine intervention. கர்த்தர் தான் இதை நடத்துகிறார். 33 வசனத்துக்கு முடித்தில் ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம். நான் அனுப்பிச்சேன், கர்த்தர் சொன்ன அப்படி கேட்டேன், நீங்கள் வந்துட்டீங்க. பேதுரு சொல்கிறார், கர்த்தர் சொன்னார், அதான் நான் வந்தேன். வெரி குட். இந்த காரியம் தேவனாலே உமக்கு கட்டளையிட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம எல்லாரும் தேவனால் கூடியிருக்கிறோம். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீங்களும் நானும் இன்றைக்கு திருச்சபையில் கூடியிருக்கிறோம். திஸ் இஸ் த will of God, this is the plan of God, this is the direction of God, this is the blessing of God, this is the leading of God, this is the guidance of God. அவர் தான் நடத்தியிருக்கிறார். எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். பேதுரு கையில் மைக் கொடுத்துட்டாங்க. ஐயா, நாங்கள் காத்துட்ருக்குறோம், நீ பேசியா. என்னத்தை பேசுறது? சுவிசேஷத்தை பேசுகிறான். நான் என் ஆண்டவருக்கு நான் தலைவணங்கி என் ராஜாவுக்கு நன்றி சொல்லுகிறேன். அவர் வார்த்தையை பேசும்படி என்னை அழைத்திருக்கிறார். சற்றும் தகுதி இல்லாதவன். எந்த ஜனத்திலும் த மெசேஜ் ஆஃப் பீட்டர் என்ன பேசுகிறாரு? எந்த ஜனத்தானிலும் ஐயா பார்த்து பேசணும் இங்கே. ஏன்னா யார் உட்காந்துருக்கிறது? மெயின் பர்சன் யார்? கொர்நேலியு. ப்ரீச்சர் யார்? ஜூ. ஆடியன்ஸ் யார்? கிரீக். a mixed population. இயேசு யூதர்களின் தெய்வம் என்பதை பேச முடியாது. நிர்பந்தப்படுத்தப்படுகிறான் ஊழியக்காரன் கர்த்தரால். அவனையும் ரட்சிப்பதற்கு தான் நான் வந்தேன், இவனையும் ரட்சிப்பதற்கு தான் நான் வந்தேன் என்பதை சொல் பேதுருவே. இந்த அப்போஸ்தலர் 10 இல்லைனா
பேதுரு அவங்க வீட்டுக்கு போகலன்னா ஒரு யூதர்கள் கூட நம்மளோட கனெக்ட் ஆகிருக்க மாட்டாங்க. இன்றைக்கு யூதர்களும் புரிந்து கொள்கிறார்கள். த போப், அன்றைக்கு போப் எந்த கல்லின் மீது சபையை கட்டுவேன் என்று சொன்னார், அந்த கல் தன் மீது இந்த கொர்நேலியுவை எடுத்து வைத்துக் கொண்டது. பேதுருவை நீங்கள் போய் பேதுருன்ற கல்லை நீங்கள் அப்படி தள்ளி பார்த்தீங்கன்னா பேதுரு மேலே தான் பவுலும் இருப்பார், பேதுரு மேலே தான் யூதர்களும் இருப்பாங்க, பேதுரு மேலே கொர்நேலியுவும் இருப்பார், பேதுரு மேலே லூக்காவும் இருப்பார். பேதுரு ஒரு ஜியூனா அந்த கல் மேலே லூக்கா என்கிற கிரீக்கு, கொர்நேலியு என்கிற ரோமன். எந்த ஜனத்தில் ஆகிலும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் அவனுக்கு அவர் உகந்தவன் என்று நிச்சயமாக இருந்திருக்கிறேன். ஆமேன். எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கலிலேயா நாடு முதல் பிரசங்கிக்கப்பட்டது. நசரனாகிய இயேசு என்கிற பெயரை யூஸ் பண்ணுறாரு. தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராக பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக சுற்றி திரிந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகளை எல்லாவற்றிலும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவரை தூக்கி மரத்திலே போட்டார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். ஆகிய எல்லா ஜாதிகளுக்கும் பிரத்யட்சமாய் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிறார். எழுந்த பின்பு அவருடைய புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாக எங்களுக்கே பிரத்யேகமாக செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும் சாட்சியாக ஒப்பு கொடுக்க அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். என்ன சுவிசேஷம் சொல்லும்போது கட்டளையிட்டார்னு பேதுரு மெசேஜ் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பு பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் என்று பாவ மன்னிப்பை பற்றி பேசுகிறார். வாட் இஸ் த பிக் ப்ராப்ளம் ஆஃப் பீப்புள்? பாவம். செய்த தப்புக்கு பிராய்ச்சித்தம் அது இயேசு கையில் தான் இருக்குது என்பதை சொல்லுது. ரோமர்கள் நிறைய பாவம் பண்ணுவாங்க தெரியுமா? ரோம கவர்னர் ஜெனரல் பிலாத்துன்னா கேட்டானே இயேசு கையில். இயேசு சொன்னார், நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன்னு சொன்னார். அதுக்கு பிலாத்து என்ன தெரியுமா கேட்டான்? சத்தியம் என்றால் என்ன? ரோமர்களுக்கு கத்தி தான் தெரியும், வெட்டு தான் தெரியும், ஜெயம்தான் தெரியும், பாவனா என்னான்னு தெரியாது. ஆனால் பாவம் உள்ள வாட்டி வதச்சிக்கிட்டே இருக்குது. ஐயோ பாவம் மன்னிப்பு வேணுமேனு எல்லாருக்கும் அவர் பாவ மன்னிப்பு கொடுக்குறாருன்னு சொல்லும்போது ஜனங்கள்லாம் மனம் திரும்பி ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் பலமாக இறங்கினார். அவர்கள் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தார்கள். கூட வந்திருக்கிற மீதி ஜூவிஷ் பீப்புளெலாம் ஆச்சரியப்பட்டார்கள், ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தினார்கள். அப்பா இவங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் கிடைச்சார் என்று சொன்னாங்க. அவங்களாம் முடிவு பண்ணாங்க, இவங்க புறஜாதிகளும் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று. புறஜாதிகளுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. அன்றைக்கு எல்லாரும் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். எல்லாரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். த மினிஸ்ட்ரி ஆஃப் பீட்டர். பேதுரு தன் மனதை மாற்றிக்கொண்டான். இன்றைக்கு சுவிசேஷம் த ஃபர்ஸ்ட் பர்சன், த ஃபர்ஸ்ட் மேன், த ஃபர்ஸ்ட் ஜூவிஷ் மேன், த கார்னர் ஸ்டோன் ஆகிய இயேசுக்கு மேலே கட்டப்பட்ட அந்த கல் புறஜாதியை ஏற்றுக்குச்சு. அவர் கண்ணு முன்னாடி பேதுரு யூதர்களையும் மாத்திரம் ஏற்றுக்கொள்ளவில்லை, கிரேக்கர்களையும் ஏற்றுக்கொண்டார். அதனால தான் டிசைபிள் லூக் ரோமர்களையும் ஏற்றுக்கொண்டார். சபை பெருக ஆரம்பித்து விட்டது. யூதர்கள் வழியிலே வந்த ரட்சிப்பு, யூதர்களிலே வந்த நன்மை கிரேக்கர்கள் பக்கம் பரவினது, ரோமர்கள் பக்கம் பரவினது. எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது. God wants his kingdom to be built. தன் திருச்சபை வளர வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். Let his kingdom be built. Let his kingdom be built. என் ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், அவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, இயேசுவின் ராஜ்யம் கட்டப்படுவதற்கு அன்றைக்கு கர்த்தர் கொர்நேலியோவை எழுப்பினார். இன்றைக்கு உன்னை எழுப்பியிருக்கிறார், இன்றைக்கு என்ன எழுப்பியிருக்கிறார்? God will tell us what to do. என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். என்ன செய்ய வேண்டும்? என் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், என் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். Let my gospel be preached. The obedience of Cornelius, the obedience of Peter. People started accepting Christ. இன்றைக்கு என் மகனே நீ உன்னை அர்ப்பணிப்பாயா? இன்றைக்கு என் மகளே நீ உன்னை அர்ப்பணிப்பாயா? நீ அர்ப்பணிப்பாய் என்றால் இன்றைக்கு சுவிசேஷம் பரவப் போகிறது, ராஜ்யம் பரவப் போகிறது. கர்த்தர் மக்களை ரட்சிப்புகளை வழிநடத்த போகிறார். நம்மளாம் எழுச்சி நிற்கலாமா? இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய டீம் ஒர்க் கர்த்தர் போட்டார். கொர்நேலியுவும் வர வேண்டும். He has got power. பாருங்க, 3 group of people. The Jews had the Bible, the Jews had the salvation, the Jews had the gospel.
யூதர்கள் கையில் காஸ்பல் இருந்துச்சு. The Rome had the power. இந்த காஸ்பலை பரப்பக்கூடிய பவர் ரோமர்கள் கையில் இருந்துச்சு. The Greek had the philosophy. ஆண்டருடைய அந்த சத்தியத்தை ஒரு தத்துவத்தோடு ஒரு ஃபிலாசபியோட எல்லா இடங்களிலும் கொண்டு சேர்க்கக்கூடிய கிருபை அந்த கொய்னோயா கிரீக்குக்கு இருந்தது. ஹீப்ரூ பரப்பாததை கொய்னோயா கிரீக் பரப்பிச்சு. யூதர்களால் பரப்ப முடியாத ரோமர்கள் பரப்பினார்கள். இன்றைக்கி ராஜ்யம் எப்படியோ போய் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சென்னையில் பட்டாபிராம் நின்று கொண்டிருக்கிற எனக்கு வந்தது. என் வாயிலாக, இந்த எளியவன் வாயிலாக உனக்கு வந்திருக்கிறது மகனே. லெட் இஸ் கிங்டம் க்ரோ. லெட் பீப்புள் அக்செப்ட் கிரைஸ்ட். காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டிருக்கிறார். வாங்க நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சந்நிதியில் சரணடையலாம். லெட் சரண்டர் டு காட். ஓ ரீஷா ரபா காதா ரபாதா லபோ ஷியாந்தா நபா காதா நபோ ரேதே நெபே ஷீரா காதா லபா ரபாதா லபா ஷேரே கேதே லெபதி நெபே ரெபே ரெபே. கர்த்தர் இன்றைக்கு நம்ம மத்தியிலே அகப்பட்ட கர்த்தர் நம்ம மத்தியிலே இன்றைக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தமல்ல ஆண்டவரே. தேவனாகிய ஆண்டவர் வானாதி வானங்கள் கொள்ளாதவர். நீர் மாத்திரமே எங்களுக்கு வேணும் தகப்பனே. எங்களுக்கும் நீர் தேவை. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் தேவை அப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவர் மீது வந்து அமரும்படிக்கு இந்த வேளையில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நம்முடைய தேவனை நோக்கி பார்ப்போம். ஆதாம், முதல் மனிதனாகிய ஆதாம் செய்த பாவத்தை போக்கும்படிக்கு, முந்தின ஆதாம் செய்த காரியங்களை மாற்றும்படிக்கு பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் யூதருக்கும் தேவை, புறஜாதிகளுக்கும் தேவை.
ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும், இந்த பூ உலகில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் தேவையப்பா. உம்முடைய நேச கரத்தை நீட்டுவீராக, ரட்சிப்பீராக. இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படட்டும். உடைய கரங்கள்ல இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவஜனமே, இன்றைக்கும் நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகளில் 10ஆம் அதிகாரத்தை நம்ம தியானித்தோம். இந்த 10ஆம் அதிகாரம் நம்முடைய கண்களை தெளிவிக்கிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. நம்முடைய தேவன் அவர் ஒரு சாராருக்கு மாத்திரம் சொந்தமானவர் அல்ல, அவர் இந்த முழு உலகத்திற்கும் சொந்தமானவர் என்கிறத இந்த அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். 34ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. God is no respecter of persons. இந்த குலம், இந்த கோத்திரம் என்று ஆண்டவர் பிரித்து மனிதனை பிரிக்கவில்லை. அவர் அனைவருக்கும் தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து 35ஆம் வசனம் சொல்லுகிறது, எந்த ஜனத்திலாயினும், in every nation, அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். யார் ஒருவர் கர்த்தருக்கு பயந்து நீதியை செய்கிறார்களோ அவங்க தான் ஆண்டவருக்கு உகந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. பாரம்பரியமாக வழி வழியாக பிறந்தவர்கள் மாத்திரமல்ல, சமீபத்தில் கிறிஸ்துவை இரட்சகராகிய ஏற்றுக்கொண்டவர்களும் அவருக்கு உகந்தவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து தேவை. படித்தவருக்கு, படிக்காதவருக்கு, பாமரருக்கு, நகரத்தில் இருக்கிறவர்களுக்கு, ஏழைக்கு, பணக்காரனுக்கு, அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து தேவை. இந்த அதிகாரத்தில் எப்படி ஆண்டவர் பேதுருக்கு இப்பேற்பட்ட காரியங்களை தெளிவித்தாரோ, இப்பேற்பட்ட தரிசனத்தை கொடுத்து அவர் தன்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தாரோ, கிறிஸ்தவர்களாகிய நாமும் அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களையும் திறந்தளிக்கும்படிக்கு, ஆண்டவர் நம்முடைய செவிகளை திறந்தளிக்கும்படிக்கு, அவருடைய உன்னதமான ஊழியத்தை செய்யும்படிக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். அவருடைய கரங்களில ஒப்பு கொடுப்போம். தேவனாகிய ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் எல்லாருக்கும் தேவன். அவர் பட்சபாதம் உடையவர் அல்ல. அவர் பட்சபாதம் உடையவர் அல்ல. இந்த வானாதி வானங்கள் கொள்ளாத தேவனுடைய சமூகம், அவருடைய விலகாத பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலேயும் வந்து இறங்கும்படிக்கு அவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தரே, அப்பா, விலகாத சமூகம், உம்முடைய சமூகம் ஒவ்வொருவர் மேலேயும் வேணும். கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். தகப்பனே, நீரே உண்மையான தேவன் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பை அளிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கொண்டு இந்த தேசத்தை அசைப்பீராக. எங்களை கொண்டு இந்த தேசத்தை அசைப்பீராக. திரள் கூட்ட ஆத்துமாக்களை உமக்கென்று ஆதாயப்படுத்த உதவி செய்வீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். May the good God bless you and have a blessed day. Shalom. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.